நண்பா நண்பி ஹிந்தி தானே, இன்னொரு லாங்குவேஜ் தானே, படிச்சுட்டு போவோமே, ஆள போறான் தமிழ, ஹிந்தி தெரியாம எப்படி நம்ம இந்த நாட்டை ஆள்றது அப்படின்னு அண்ணன் வந்து பேசுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகாது. நம்ம ஜாம்பிஸ் அதுக்கு ஃபயர் விடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடுடைய ஒரு ஆடியோ லான்ச் பார்த்தோம். இல்ல இதை நம்ம ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்றதோட வந்து நம்ம இதை வந்து ஹிந்திக்கான ஒரு சாஃப்ட் லான்ச் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். சில டெம்ப்ளேட் டயலாக்ஸ் நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி வந்தார். நம்ம அண்ணன் வந்து ஏழை அசிஸ்டன்ட் டைரக்டரின் மகன் எனக்கு பசினா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வருஷம் ஒரு நியூ இந்தியா பெத்து போட்டுக்கிட்டே இருப்பானுங்களே, அதே மாதிரி அண்ணன் புதுசா நியூ எரா நியூ தமிழ்நாடு ஆரம்பிச்சிருக்காரு. எங்க ஸ்கூல் அசம்பிளில இருந்து எங்க போனாலும் நானும் பார்த்திருக்கேன். மரபு தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடுறது, அதுக்கப்புறம் வந்தே மாதிரம் என்னைக்காவது வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் பாடுவானுங்க, அதுக்கப்புறம் ஃபைனலா நேஷனல் அந்தம் பாடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நாங்க பார்த்ததே கிடையாது. ஜனகணமன பாடி கவர்னருக்கு டாட்டா சொல்லிட்டு ஆடியோ லான்ச் ஆரம்பிக்குது. அன்னை குட்டி கதை மட்டும் தான் சொல்லல, அதையும் சொல்லிட்டு அவர் ஆடியோ லான்ச் ஆகி போடுன்னு சொல்லிட்டு இன்னொன்னு எல்லாரும் மரியாதையே இல்லை அந்த குட்டி கதைக்கு. காலையில தான் சொன்னேன், அண்ணா வந்தோடனே கஜானா காலி அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதே மாதிரி சொல்லிட்டாப்ல. அது எப்படி கஜானா காலி ஆகும்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு 35 லட்சம் கோடி ரூபாய் ஜிடிபி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், கிட்டத்தட்ட மலேசியா மாதிரி ஒரு கண்ட்ரி அளவுக்கு ஜிடிபி வச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 3.5 லட்சம் கோடி ரூபாய் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் கிட்டத்தட்ட 70 to 80% வெறும் ஸ்டேட் ஜென்ரேட்டட் ரெவன்யூ. அசெட்ஸ் எடுத்து நலத்திட்டங்கள் பண்றது மட்டும் இல்லாம, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிப்காட், சிட்கோ, டிட்கோ இதுல எல்லாத்துலயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஷேர்ஸ் இருக்கும். பிரைவேட் கம்பெனிஸ் தான் அதுல இருந்தாலுமே அந்த பிரைவேட் கம்பெனிஸ்ல நம்மளுடைய அசெட்ஸுக்கான டிவிடெண்ட் வந்துட்டு இருக்கும், நமக்கு ஷேர்ஸுக்கான டிவிடெண்ட் வந்துட்டு இருக்கும் நமக்கு. சோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம், புது அசெட்ஸ் கிரியேட் பண்றோம், அதை வச்சு நல்ல திட்டங்கள் பண்றோம் அப்படிங்கிறது தான கவர்னன்ஸ். அதை விட்டுட்டு இன்னும் பார்க்காமயே இப்பயே டிஸ்கிளைமர் போடுறப்ப டவுட் வருமா இல்லையா சொல்லுங்க? இதுக்கு முன்னாடி இருந்த அரசு இது வரைக்கும் மொத்தமா 2 லட்சம் கோடி ரூபாய் கூட கடன் வாங்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் தெரிஞ்சு 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இப்ப கஜானா என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியலன்னு எங்க மேல போட்டா வெரி பேட் அண்ணா.